ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வேலண்டைன்ஸ் டேனாலுமே காதலர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். காதலிச்சவங்களுக்கும் சரி, காதலிக்க போகிறவங்களுக்கும் சரி, காதலித்து திருமணம் செய்தவங்களுக்கும் சரி, காதலில் பிரிஞ்சு வாழ்கிறவங்களும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான நாள்னால் அது காதலர் தினம். இந்த வேலண்டைன்ஸ் டே தான். இந்த வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, சில படங்களும் நியூ ரிலீஸும் ஆகிருக்கு. அதில் நான் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அந்த திரைப்படம் மௌனம் பேசியதே. ஏங்க இது என்னங்க நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கேங்க. மின்னலே ரிலீஸ் ஆகிருக்கு, உயிருள்ளவரை ரிலீஸ் ஆகிருக்கு, காதலை போற்றக்கூடிய காதலர் தினம் படமும் ரிலீஸ் ஆகிருக்கு, இது பத்தாத்துக்கு அஜித் குமாரோடைய வீரம் படமும் ரிலீஸ் ஆகிருக்கு, பிரேமம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும்போது எதுக்கு சார் குறிப்பிட்டு மௌனம் பேசியதே திரைப்படத்தை நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு பல பேர் நீங்கள் கேட்குறதும் எனக்கு புரியுதுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், என்னுடைய இத்தனை ஆண்டு கால சினிமா வரலாற்றில், அதாவது நான் கிட்டத்தட்ட 2003 நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 23 வருடங்கள் ஆகிடுச்சு நான் இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே சினிமா ஃபீல்டு மீன் என்ன, முதல்ல ஒரு பெரிய நிறுவனத்தில் எடிட்டராக தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அதே கம்பெனியில் க்ரியேட்டிவ் ஹெட்டாகவும் ஒர்க் பண்ணேன். ஸோ பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது நான் வாழ்க்கையில் ரசித்த ஒரு சில முக்கியமான படங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு 5 படங்கள் என்னுடைய வாழ்நாளில் எப்போவுமே ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கிற படம். அந்த படங்களுடைய இது பார்த்திங்கன்னா இன்னும் அந்த டாப் 5க்குள்ளே எந்த படங்களுமே, அதுக்கப்புறம் எந்த படங்களுமே இன்னும் என்னுடைய லிஸ்ட்டில் அந்த டாப் 5க்குள்ளே அந்த 5 படங்கள் தான் இன்னமும் அப்படியே இருக்குது. என்னுடைய ஃபேவரட் படம்னா அந்த முதல் 5 படங்கள் இந்த படம் தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான படமாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை நான் சொல்லுவேன். நிச்சயமாக சொல்கிறேன், மௌனம் பேசியதே. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அபரஜித் ஃபிலிம் இவங்க தான் இந்த படத்தை தயாரித்தாங்க. எதனால் இந்த படத்தை தயாரித்தாங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே நடிகர் சூர்யா அவர்கள் நந்தா அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார், பாலா இயக்கத்தில். அந்த திரைப்படத்துடைய வெற்றியின் கருத்தில் கொண்டு அடுத்த படமும் சூர்யாவுக்கு இதே ஒரு படம் மாதிரி பண்ணணும், வேற ஒரு டைரக்டர் இருந்தால் பரவாயில்ல, இன்னொரு படம் நாங்கள் சூர்யாவுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. பட் இந்த மௌனம் பேசிய திரைப்படம் முதலாக இயக்குனர் அமீர் அவர்கள் சூர்யாவுக்காக எழுதப்பட்ட கதை இல்லை, உண்மையே சொல்கிறேன். அதே மாதிரி இந்த திரைப்படம் முதல்ல எந்த ஹீரோ அப்ரோச் பண்ணாங்கன்னா, நம்ம சியான் விக்ரம் அவர்களை தான் இந்த திரைப்படத்துக்காக அப்ரோச் பண்ணாங்க, உண்மையாக சொல்லப்போனால். பட் ஆனால் சியான் விக்ரம் சில காரணங்கள், கால்ஷீட் பிரச்சனை இதனால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, இந்த ஸ்டைலில் யார் படம் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, சூர்யா சார் இப்போ பண்ணியிருக்காரு, உன்னை நினைத்து நல்ல ஒரு காமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு, அந்த படம் பார்க்கறது நல்லா இருக்கு, நம்ம சூர்யா சார் அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த டீம் அப்ரோச் பண்ணாங்க. இயக்குனர் அமீரும் அவர்களும் அந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டு நம்ம சூர்யா சாரை வச்சு இந்த மௌனம் பேசி திரைப்படத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட உங்கள் பிரச்சனையை சொன்னோம்னா உடனே முடிஞ்சிடும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இயக்குனர் அமீர் ஒரு தத்ரூபமான படம் எடுத்தார் அந்த டைமில். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு படம் அவருக்கு ராம், ஜீவா வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு அம்மா சென்டிமெண்ட்டோட ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் படம், அது ஹிட் படனே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்தார். அந்த படத்துக்கு பிறகு எடுத்த படம் தான் இயக்குனர் அமீரோடைய இந்த திரைப்படம் மௌனம் பேசியதே. சரி, மௌனம் பேசியதே உண்மையிலே படத்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் உண்மையிலே மௌனம் பேசியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், நிச்சயமாக மௌனம் பேசியது இந்த படம். ஏன் எதுக்காக சொல்கிறேன்னு நல்லா கேட்டுங்க. இந்த திரைப்படத்தில் த்ரிஷா அறிமுகம், அதாவது கதாநாயகியாக அறிமுகமான முதல் திரைப்படம் மௌனம் பேசியது. அடுத்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் நந்தா அறிமுகம். இந்த 2 பேருமே இந்த படத்தில் தான் அறிமுகமானாங்க முதல்ல. இந்த படத்தை யாரும் நம்பி எடுக்க முடியாமல் யோசிச்சு பாருங்க. ஹீரோயின் புதுசு, செகண்ட் ஹீரோவும் புதுசு, வேறு யார் இருக்காங்க இந்த படத்தில் புதுசாக நம்ம படுது? வெறும் சூர்யா மட்டும்தான் நம்பி இந்த படத்தையே எடுக்கிறதா இருந்தது. உங்களுக்கு தெரியும், சூர்யாவுடைய கெட்டப் அந்த டைமில் உண்மையிலேயே சூப்பராக இருந்திருப்பார். ஏன்னா நான் அதாவது கெட்டப்பில் சேஞ்ச் பண்ணுவோம், நிறைய வெரைட்டியாக சேஞ்ச் பண்ணுவார் அந்த டைமில் உண்மையான சூர்யா தான். ஏன் அதை மறுக்கிறதுல ஒன்றும் கிடையாது. நீங்கள் 1008 விமர்சனங்கள், 1008 விஷயங்கள் குளறுபடியில் இருந்தால் கூட சூர்யா அவர்கள், ஆனால் அந்த 2000s அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கெட்டப்புகள் அவர் போட்டிருப்பார். ஏன்னா அதுக்கு முன்னாடி திரைப்படம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு முன்னாடி திரைப்படம் என்ன படம் உங்களுக்கே தெரியும், உன்னை நினைத்து. அதுக்கப்புறம் ஸ்ரீன்னு ஒரு படம், அதுக்கு பிறகு தான் இந்த படம். இந்த 3 படங்களுக்கு முன்னாடி நடித்த படம் நந்தா. இந்த நந்தாவுடைய கெட்டப்பில் தான் அவர் ஸ்ரீ படத்துலேயும் இருப்பார், இந்த மௌனம் பேசிய திரைப்படத்துலேயும் இருப்பார். ஸோ 3 படங்களையும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு
ஹேர் ஸ்டைலு அந்த ஷார்ட்டாக முடி வெட்டிட்டு கொஞ்சம் மொட்டை தலையோடு இருக்கிற மாதிரி ஒரு முடியை வச்சுட்டு தாடி லைட்டாக அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூர்யாவை நீங்கள் இந்த 3 படங்களில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த 3 படங்களுமே ஒரு தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு சேஞ்சு மாதிரி தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து அந்த கண்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த கண்களில் வந்து ஒரு கெட்டப்பை, கண்கள்லேயே கெட்டப்பை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நிரூபித்தவர் வந்து அன்று சூர்யா தான். இதில் நம்ம மறுக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை, நிச்சயமாக சொல்கிறேன். ஒரு கண்ணை வச்சு ஒரு கெட்டப் காட்ட முடியும் அப்படின்றத வந்து நிரூபித்தவர் சூர்யா. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நந்தாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த கண்ணு தான் உங்களுக்கு வந்து அந்த கெட்டப்பே, சூர்யாவோட கெட்டப்பே. மற்றபடி வேறு எதுவுமே பண்ணிக்க மாட்டார். முடியை நல்லா ஷார்ட்டாக வெட்டியிருப்பார், தாடி வச்சுருப்பார், அவ்வளோதான். ஆனால் கெட்டப் எங்கிறனா கண்ணில் இருக்கும். அதே தான் அந்த மௌனம் பேசிய திரைப்படத்துலையும். ஏன்னா அந்த படத்துலேயே ஒரு வசனம் வரும், உங்களுடைய கண்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஹீரோயின் வந்து சூர்யா பார்த்து சொல்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்த்தவங்க நிறைய பேருக்கு தெரியும். நிஜமாக சொல்லப்போனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் ஆகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரசித்து பார்த்தாங்க சார். சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் வந்து இந்த படத்தை வந்து தேவி காம்ப்ளெக்ஸில் பார்த்தேன், சென்னை தேவி வளாகத்தில் இந்த படத்தை நான் பார்த்தேன். இந்த படம் பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரே விஷயம் தான் சொல்லணும்னு தோணுச்சு. எப்படி இயக்குனர் அமீர் வந்து ராமுக்கும் மௌனம் பேசியதுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லையே, இவர் எப்படி இந்த மாதிரி ஸ்கிரிப்டை யோசிச்சார்? பொண்ணுங்களே பிடிக்காத ஒரு கதாநாயகர், ஹீரோக்கு மட்டும்தாங்க பொண்ணுங்களை பிடிக்காது. எந்த பொண்ணுக்கிட்ட அவர் பேச மாட்டார், எந்த பொண்ணு லவ் பண்ண மாட்டார், யாரும் இதுக்கும் போக மாட்டார். அவர் என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம்லாம் பெருசாக இல்லை, அது என்னவோ ஆரம்பத்துலேருந்து இப்படி வந்துட்டாருங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த சூர்யாவோட நண்பரே ஒருத்தர் சொல்லுவார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த படத்தில். ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் எப்படி லவ் வரும், எப்படி வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க வைத்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நீட்டாக அழகாக நல்ல ஒரு ட்ராமாட்டிக்காக சொல்லியிருப்பார் இயக்குனர் அமீர் அவர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ப்ளசண்ட்டான இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக சொல்லப்போனால் நம்ம நந்தாவை சொல்லலாம், நடிகர் நந்தா. அவர் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்குற பொண்ணுங்கிட்ட ஐ எம் கண்ணன் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், மந்த்லி 20,000 சேலரி அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் அந்த காலகட்டங்களில் மார்க்கெட்டிங் பர்சன்னாலுமே வந்து ஒரு தனி கெத்தாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்போ வந்து மார்க்கெட்டிங் தான் பெரிய ஜாப் மாதிரி இருந்தது அந்த டைமில். அந்த 2001, 2, 3 காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஜாப் தான் வந்து எல்லா இடங்களிலுமே இருக்கும். அப்போது சென்னை சிட்டியில் எங்கே போனாலும் மார்க்கெட்டிங் தான் இருக்கும், வேறு எந்த ஜாப்பும் பெருசாக இருக்காது. மார்க்கெட்டிங் பண்ணல டையை கட்டிக்கிட்டு பந்தமாக அவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் பல படங்களில் பார்த்தலாம் மார்க்கெட்டிங் மேனேஜர், மார்க்கெட்டிங் பர்சன் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து அவர் அந்த படத்தில் வந்து அழகாக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், இந்த படத்துடைய காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த படத்தில் யாருமே இல்லைங்க. விவேக் கிடையாது, கவுண்டமணி செந்தில் கிடையாது, வடிவேலண்ணன் கிடையாது, யாருமே கிடையாது இந்த படத்தில், காமெடியே கிடையாது. ஆனால் இவங்க பேசுகிற அந்த டைலாக்கு, சூர்யா அவர்களுடைய மேனரிசம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு அட்ரஸ் கேட்கும், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் திரும்பினா அங்கே ஒரு கோயில் இருக்கும், அங்கேருந்து ஒரு 3வது பில்டிங் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அங்கே போய் கேளு சொல்லுவாங்க, போன அடிச்சுட்டு போவார். அப்படியே வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஜோடிகள் வந்து நடந்து போவாங்க, ரோடை வளைச்சி நடந்து போவாங்க. இவரை வழி விட முடியாமல் வந்து தடுப்பாங்க. அவர் நின்று, என்ன புதுசாக கல்யாணம் ஆச்சா, இதெல்லாம் எங்கள் மாமனார் வீட்டில் பிடுங்கந்தா அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து சார் ஏன் பொண்டாட்டி சார், யாரா இல்லைன்னாங்க, அதுதான் ரோட்டில் இப்போ வீட்டில் பண்ணுறது எல்லாத்தையும் ரோட்லேயே பண்ணிவிட்டு அப்போ வீட்டை போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்க. ஹலோ என்ன பேச்சு பேசுறீங்கன்னு கேட்கும்போது, அட ரோட்டில், வீட்டில், காட்டில், மேட்டில், கிளப்பில், பீச்சில் எங்கே பார்த்தாலும் உங்கள் தொலை தாங்க முடியாடா அப்படின்னுவார். அப்போ பிரித்து விட்டு இப்படியே போன வீடியோ வரைக்கும் அப்படின்னுவார். திரிஷா அவங்க நின்றுக்கிட்டு இதுவும் சரி அப்படின்ட்டு போவாங்க. நம்ம என்ன நினச்சோம்னா, ரோட்டில், பைக்கில், பஸ்ஸில், தியேட்டரில் எங்கே போனாலும் உங்கள் இம்சை தாங்க முடியலடா, அதுக்காக எல்லாருமே உன்னை மாதிரி பொண்ணுல வேணாம் இருந்துட முடியுமா? உண்மையிலேயே இந்த படத்தில் திரிஷா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் தன் முறப்பையனான நந்தாவை வேணான்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். உண்மையிலே நம்ம எல்லாருக்குமே அதான் வரும். அப்போ ஒரு ஹோட்டலில் ஒரு சஸ்பென்ஸாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பார் அமீர் அவர்கள். நிச்சயமாக அது வந்து மறக்கவே முடியாது. அந்த டைமில் வந்து சூர்யாவுடைய அந்த ரூமுக்குள்ளே கதவு சாத்திட்டு ஒரு டான்ஸ் பண்ணுவார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. டான்ஸ் பண்ணுவார். உண்மையிலே போனால் அதில் அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் சூர்யாவை அடிச்சுக்க ஆளே இல்லை. அந்த நிஜமாக சொல்கிறேன், அது சூர்யாவுக்கு உண்டான பொருத்தமான படம் சார். நிஜமாக சொல்கிறேன், சூர்யாவுக்கு பொருத்தமான படம். எனக்கு பிடிச்சதுன்றதுக்காக சொல்லலை, சீரியஸாக சொல்கிற, சூர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான படம் அது. அந்த அளவுக்கு வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸு பின்னிருப்பார் அந்த படத்தில். அந்த த்ரிஷா அவர்கள் வேறு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவருடைய ஃபேஸ் மாறும். ஜஸ்ட்டு வந்து கௌதம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது வந்து இல்லை ஜஸ்ட் லைக் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துரு, இதுக்கப்புறம் நான் போராடிட்டு போவார். அப்போ போகும்போது அந்த ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பார். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நிஜமாக சொல்கிறேன் சார், உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவல் சார். அந்த டைம்லாம்
நான்லாம் வந்து ரொம்ப விழுந்து விழுந்து ரசித்த அந்த கேரக்டர்லாம் அந்த அளவுக்கு நான் ரசிச்சிருப்பேன். ஏன்னா இந்த படத்துலேயே வந்து ஒரு டே சகுனி என்ன மாதிரி நீயும் ஒரு நாள் காதலிச்சு கஷ்டப்படுறான்ட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து அவனை வயிறறிஞ்சு மண்ணெல்லாம் வரைச்சிட்டு போவார். அந்த டைமில் அந்த நந்தாவுடைய திருமணம் முடிஞ்ச பிறகு ரோட்டில் நடந்து போகும்போது நம்ம உண்மையிலே படத்தை முடிச்சிருவாங்க, ஸோ ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இன்னொரு கார் வந்து எதிர்பாராத ஒரு திருப்பமாக படத்தை பிடிப்பாங்க. சரி இவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணிச்சு நான் உங்களுக்கு சந்தோஷமாக முடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி இயக்குனர் அமீர் அவர்கள் சந்தோஷமாக முடிச்சிட்டார். ஏன் அப்படி சந்தோஷமாக முடிச்சார்ன்றது எனக்கும் தெரியல. நம்ம எல்லாருமே நினச்சோம் உண்மையிலேயே அப்போ யார் தான் பண்ணது யார் தான் ஒரு சஸ்பென்ஸோடவே படத்தை முடிச்சிருவார், சார் ஒரு பார்ட் 2க்கு லீட் கொடுப்பாரு அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வரும், லைலா இறங்கி வருவாங்க, அப்புறம் நான் தான் அவனுக்கு எல்லாமே பண்ணது அப்படின்னும் போது வந்து உனக்காக ஒருத்தர் இருக்கும்போது நீ ஏன்டா ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து டைலாக்கோட முடிப்பாங்க அந்த படத்தை. உண்மையிலே சொல்ல போனால் ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி திரைப்படம் தான் இந்த மௌனம் பேசியது. இந்த படத்தை பற்றி மேக்ஸிமம் உங்களுக்கு படத்தோடைய விஷயங்களும் சொல்லிட்டேன், டைலாக்கும் சொல்லிட்டேன். இதோடைய ஃபேக்ட் என்னன்னு சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இந்த திரைப்படம் வந்து முழுக்க பாண்டிச்சேரியில் தான் மேக்ஸிமம் வந்து இந்த படத்தையே ஷூட் பண்ணாங்க. மேக்ஸிமம் அந்த பாண்டிச்சேரி சர்க்கிளில் தான் இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் நடைபெற்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னை சிட்டியில் நடிகர் சூர்யா அவர்கள் நடித்த திரைப்படங்களிலேயே அதிக நாட்கள் ஓடின திரைப்படம் இந்த மௌனம் பேசியது தான். நிறைய பேர் வந்து இந்த படத்தை ஃப்ளாப்புன்றீங்க, இந்த படம் வந்து 100 நாள் தான் ஓடிச்சு, அதுவும் தேவி கலாவில் 1 தான் ஓடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதெல்லாம் முழுக்க இது கிடையாது. ஏன்னா நான் நேரடியாக பார்த்த இந்த திரைப்படத்தை, இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட சென்னை தேவி வளாகத்தில், அதாவது தேவி பாலாவோ தேவி கலாவில் ஐ திங்க் போடிச்சு. அந்த திரைப்பட தேட்டரில் மட்டும் கிட்டத்தட்ட 181 நாட்கள் அதே திரையரங்கில் இந்த படம் ஓடியது. இப்போ கூட சமீபத்தில் தேவி தேட்டர் அந்த பழைய மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பதிவே நான் போடுறேன். சூர்யா நடித்த படங்களிலேயே சென்னை சிட்டிக்குள்ளே மட்டும் நான் சொல்கிறேன், இன்னொரு படம் கூட இருக்குது வெளியூரில் அதிக நாட்கள்லாம் ஓடி இருக்குது. ஸோ அந்த படத்தில் நான் சொல்ல சென்னை சிட்டிக்குள்ளே சூர்யா நடித்த படங்களிலேயே அதிக நாட்கள் ஓடிய ஒரே திரைப்படம் மௌனம் பேசியது. ஏன் இந்த படத்துக்காக இப்படி இது பண்ணி சொல்கிறேன்னா, இதில் ஒரே ஒரு என்ன சொல்கிறது, இமயமலை ரேஞ்சுக்கு ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசை. எல்லாரும் பற்றியும் சொல்லிட்டோமே, இந்த படத்துடைய அது சொல்லுவாங்களே என்ன சொல்லுவாங்க, பிக் போனே அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பே இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. சும்மா சொல்லக்கூடாது, அந்த குவாலிட்டியான மியூசிக்னு சொல்லுவாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட தீவிர வெறியர். நான் இப்போ சொல்கிறேன், யுவன் சங்கர் ராஜா கொடுத்த அந்த குவாலிட்டியை இன்றைக்கி எந்த இசையமைப்பாளர்களும் கொடுக்க முடியல. சும்மா இன்றைக்கி வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு போட்டால் அது வந்து மியூசிக் டேட் பெரிய இந்த மியூசிக் டேட் சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அது மியூசிக் கிடையாது. அந்த மாதிரி தேவா வந்து பல படங்களில் தேவா அந்த டைம்லேயே பண்ணிட்டார், சரிங்களா. எல்லா படத்தையும் ஒரு கானா பாட்டை வைப்பார், எல்லோரும் டான்ஸில் குத்தாட்டம் போட்டாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரிலாம் வந்து விஷயத்தில் நீங்கள் தேவா பண்ண விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கீங்க. உண்மையை சொல்ல போனால் நிஜமாக சொல்கிறேன், அதெல்லாம் மியூசிக் கிடையாது. ஆனால் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் அந்த நீங்கள் ஒன்று வேணாம் சார், நீங்கள் ஒரு 5.1 டிஜிட்டல் சரவுண்ட் சிஸ்டமில் வச்சு இந்த மௌனம் பேசி இந்த படத்தோட சீடியை போட்டு கேளுங்க. ஒவ்வொரு பாட்டு அந்த மியூசிக் காதில் அந்த எப்படியா இந்த மனுஷன் இவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்தான், இன்றைக்கி இருக்கிற மியூசிக்கில் கொடுக்க முடியலையே, எப்படி இந்த மனுஷன் அவ்வளோ குவாலிட்டியாக அந்த மியூசிக்கை கொடுத்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. சத்தியமாக சொல்ல, ஒரு காரில் போகும்போது மௌனம் பேசியதோடைய ஆல்பத்தை கேட்டு பாருங்கள், வேறு லெவல் சார். சத்தியமாக சொல்கிறேன், யுவன் சங்கர் ராஜானா யுவன் சங்கர் ராஜா தான் சார். எப்படி இந்த படத்துக்கெல்லாம் வந்து இப்படியெல்லாம் ஒரு சார் திருடலை, எந்த படத்துலேருந்து உல்ட்டா பண்ணலை, எங்கேருந்து மியூசிக்கை காப்பி. ஸோ ஒரிஜினலாக அது அந்த ஸ்கோர் பண்ணிட்டு பாருங்க யுவன் சங்கர் ராஜா. நிஜமாக சொல்கிறேன், சத்தியமாக யுவன் சங்கர் ராஜா ஒரு எனக்கு இப்போ தெரிஞ்சு இப்போ அடுத்த இளையராஜா ஏஆர் காலகட்டத்துக்கு அடுத்தது வந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யுவன் சங்கர் ராஜா எல்லாருக்கும் ஒரு மேலே தான், ஒரு படி மேலே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ சூப்பராக ஒரு இசையமைச்சிருப்பார் இந்த படத்துக்காக மௌனம் பேசியது. ஏன்னா இந்த படத்தில் மௌனம் பேசியதுன்னு சொல்லும்போதே உங்களுக்கு இசை தான் வந்து ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ நான் அதை விட உங்களுக்கு ஒரு படி மேலே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துருப்பாரு இசையமைப்பின் மூலமாக. என் உறக்கத்தை திருடி சென்று உறவாடும் பூவே உன் சிரிப்பு. ஏன் இந்த படத்தை உங்களுக்காக நான் பேசுனேன்னா, என்னுடைய வாழ்நாளில் என் வாழ்க்கையிலேயும் இந்த மாதிரி சம்பவம், இந்த படத்துக்கு உண்டான சம்பவம் நடந்திருக்கு. இயக்குனர் அமீர் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆதி பகவானுடைய ப்ரெஸ் மீட்டில் நான் உங்களை பார்த்து இந்த விஷயத்துக்காக நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆதி பகவானுடைய ப்ரெஸ் மீட்டில் நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியும் கேட்டேன், சார் இந்த படம் நீங்கள் எடுத்தீங்களா, அதே மாதிரி
இல்லை எங்கேயாச்சும் கேள்விப்பட்ட விஷயமான்னு கூட நான் கேட்டேன், உங்ககிட்ட ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதனால தான் இந்த படம் வந்து என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில், ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்டில் டாப் 5 கூட சொல்ல முடியாது, டாப் 3க்குள்ளே இருக்கிற ஒரு படமாக இந்த திரைப்படம் என்னுடைய வாழ்நாளில் இருக்குது அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்று இந்த திரைப்படம் மௌனம் பேசிய திரைப்படம் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அன்றைக்கி மிஸ் பண்ணவங்க, இப்படி ஒரு லவ் ஸ்டோரி இன்றைக்கி எடுக்கிறாங்க பாருங்க, லவ் ஸ்டோரி கச்சா முச்சான்னு இவன் பொண்டாட்டி அவன் கூப்பிட்டு போகிற மாதிரி, அவன் காதலி இவன் கூட சேர்த்து வைக்கிற மாதிரி, இப்படிலாம் பல காதல் கதைகள் பல படங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த படத்தை போயிட்டு பாருங்கள். லவ் ஸ்டோரினா எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒழுக்கமான, நாணயமான, உண்மையான திரைப்படம் தான் இந்த மௌனம் பேசியது. நிஜமாக சொல்கிறேன், இன்றைக்கி இந்த வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிஜமாக போயிட்டு உங்களுக்கு போயிட்டு பாருங்கள். லவ் பண்ணிகிட்ருக்கணும் சரி, லவ் பண்ண போகிறவங்களும் சரி, லவ் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கணும் சரி, லவ்வில் பிரிஞ்சு வேற ஒருத்தவங்களோட நீங்கள் அதாவது எப்படி சொல்லுவாங்க, தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் காதல் கை கூடாமல் வேற ஒருத்தவங்களுக்கு திருமணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கணும் சரி, இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. நிஜமாக சொல்கிறேன், லவ் ஸ்டோரி படங்களில் காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்க காதல் கதை படங்களில் இதுவும் ஒரு வித்தியாசமான விசித்திரமான படம் தான் இந்த மௌனம் பேசியது. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காதலுக்காக பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போறீங்களே, ஒரே ஒரு தடவை பெத்தவங்களுக்காக உங்க காதலை தூக்கி எறிஞ்சுதான் பாருங்களேன். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.